சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி. ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேற பெற்றது. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அப்பம் பிட்குதல் ஒரு சாட்சியாகும், இது சடங்கல்ல. நம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அவருடைய மரணத்துக்கு அனுதாபம் காட்டும்படி அவர் நம்மிடம் கேட்கவில்லை. மாறாக ஒரு பரிபூர்ணமான தியாகத்தின் மூலம் அவர் ரட்சிப்பின் பெரிய கிரியையை பரிபூர்ணமாக நிறைவேற்றியதால் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அவர் வருவதற்கு முன் பல பலிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த பலிகளால் ஒரு பாவி கூட நீதிமானாகவில்லை. எனவே அவரது பாடும் மரணமும் ஒரு வெற்றியை தவிர தோல்வி அல்ல. நமக்கு பதிலாக மரித்ததன் மூலம் நம்முடைய எல்லா நியாய தீர்ப்பையும் நம்முடைய எல்லா தண்டனையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் எந்த பாவியும் நேர்மையானவராக மாறுவதை அவர் சாத்தியமாக்கினார். இதனால்தான் நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்பதற்கு முன்பு அவரை ஆராதிப்பதிலும் அவருக்கு நன்றி செலுத்துவதிலும் சிறிது நேரம் செலவிடுகிறோம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தில் கர்த்தர் சொன்னார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். கலாத்தியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியளித்தான். கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்றார். ஆகவே நமக்கு பதிலாக அவர் மரித்ததற்காகவும் நமக்காக மரணத்தை வென்றதற்காகவும் மீண்டுமாக உயிர்த்தெழுந்ததற்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதன் மூலம் அவர் சிலுவையில் அடைந்த வெற்றியில் நாம் பங்காளிகளாக மாற்றப்படுகிறோம். விசுவாசிகளாகிய நாம் அவருக்கு எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மேலும் நமக்கு பதிலாக அவர் மரித்து நம்மை ரட்சிப்பதில் நம் ஆண்டவர் எவ்வளவு பெரிய மற்றும் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். நாம் மேஜையில் நடுவில் வைத்திருக்கும் போது கர்த்தர் தாமே அடையாளமாக நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசும் சத்தத்தை நாம் கேட்கலாம். முதலில் அவர் நம்மிடம் பேசுகிறார், பிறகு நாம் அவரிடம் பேசுகிறோம். நம் ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்காக உடைக்கப்படுவதற்கு நான் எவ்வளவு விருப்பத்தோடும் அன்போடும் என் சரீரத்தை கொடுத்தேன் என்பதை நினைவில் வையுங்கள். உன்னுடைய இரட்சகராக இருக்க என்னிடமிருந்த எல்லாவற்றையும் கொடுத்தேன். நம்மை படைக்க தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஒரே வார்த்தையால் அனைத்தையும் உண்டாக்கினார். ஆனால் நம்முடைய இரட்சகராக இருப்பதற்கு அவர் அனைத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் தன்னை வெறுமையாக்க வேண்டியிருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்களுக்காக தரித்திரரானார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். அப்பம் மற்றும் இரத்தத்தின் மூலம் நம் ஆண்டவர் அடையாளபூர்வமாக நம்மிடம் பேசுகிறார். நம்முடைய இரட்சகராக இருக்க தம்மையே வெறுமையாக்கினார். உன்னை மீட்பதற்கு அனைத்தையும் கொடுத்தேன். இப்போது நீங்கள் எனக்கு ஒரு விசித்திரமான பொக்கிஷம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 135வது சங்கீதம் 4வது அதிகாரம். மேலும் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்தில் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 46வது வசனத்தின்படி நாம் அவருடைய பிரகாசிக்கும் முத்து. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி நாம் அவருடைய நித்திய சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிறோம். அவருக்கு நாம் மிகவும் விலையேற பெற்றவர்கள், எல்லா வானங்களையும் விட விலையேற பெற்றவர்கள். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக என்றென்றும் ஜீவனுள்ள நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் அவருடைய முகத்திற்கு முன்பாக விழுந்து நாம் அவரை வணங்குகின்றோம்.